தமிழர் தந்தை என்று அன்போடு அழைக்கப்படும் ஐயா ஆதித்தனார் அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அவருடைய தமிழக மக்களுக்கான நல்ல பணிகளை நினைவு கூறும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு அவர்களது சிலைக்கு மாலை அணிவிப்பதை மிகுந்த மரியாதையாக கருதுகிறோம். முடிச்சிருங்க வில்சனை முடிச்சிருங்க. தமிழக வாக்காளர்கள் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஆட்சியினுடைய மாற்றம் தமிழகத்திலே ஏற்பட்டாலும் மக்களுடைய மனநிலையை பொறுத்தவரையிலே மாற்றத்திற்கான 100% நிறைவேறவில்லை என்பதுதான் உண்மை. அதற்கு காரணம் தமிழக அரசுக்கு 100% ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கிடைக்கவில்லை. புதிய ஆட்சியை வாக்காளர்கள் தமிழக மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு அவர்களை எதிர்த்த கட்சிகள் தேர்தலுக்கு பின்பு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் அதே கட்சிகளுடைய நிலையை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். குறுகிய நாட்களிலே தமிழகத்திலே நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சினை முறைப்படுத்த வேண்டியது புதிய அரசினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. சமீபத்திலே கோவையிலே நடந்த நடவடிக்கைகள், மற்ற மாவட்டங்களிலே நடவடிக்கைகள் மக்களை அச்சத்தில் ஆக்கியிருக்கிறது. இச்சூழலிலே குற்றச்சம்பவங்களையும் பாலியல் சம்பவங்களையும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவது அரசினுடைய கடமை என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். காவிரி உரிமை நம்முடைய விவசாயிகளுடைய வாழ்வாதார உரிமை. அதை பெற்றுத்தர வேண்டியது அரசினுடைய கடமை. தேசிய காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு ஆளுங்கட்சியோடு கூட்டணியிலே இருக்கிறது. அத்தகைய கூட்டணி கட்சியோடு கலந்து பேசி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. அதை ஒரு காலக்கெடுவுக்குள் செய்ய வேண்டும். தமிழக விவசாயிகளை அவமானப்படுத்தும் வகையிலே நம்முடைய கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதல்வர் பேசுவது உண்மையிலேயே விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கும் செயல் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன்.